My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து மிக முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு, அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெற்றது. அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸை விட கம்மியாக இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொல்லி ஆப்ஷன் கேட்டுட்டு இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க தங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் யூஜி கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லைக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் யார் யாருக்கு சீட்டு கிடைத்தது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சேர்ந்து நமக்கு இடங்கள் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியிலையும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நேற்றுக்கு நடந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் 11 மாணவர்களுக்கு சீட்டுங்கிறது அலாட் ஆயிருக்கு. அதில் 10 எம்பிபிஎஸ் சீட், ஒவ்வொரு டென்டல் சீட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிடபிள்யூடி கேட்டகரியில் நமக்கு மாணவர்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 106 மாணவர்களுக்கு இடங்கள் கிடைச்சிருக்கு. 178 மார்க் வரைக்கும் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், சிவகங்கை, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜஸ்லையும் ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜஸில் எம்எம்சி ஸ்டாண்டில் எம்எம்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 536 மார்க் எடுத்த ஒரு கேண்டிடேட் பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட் ஓப்பன் கேட்டகரியில் நமக்கு எம்எம்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இடம் கிடைத்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் விஸ்வா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனில் மாணவர்களுக்குரிய ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய முடிவில் நமக்கு வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் யார் யார் சேர்ந்துருக்காங்க, எந்தெந்த மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த எல்லா பிடிஎஃபையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நீங்கள் தேடிக்கலாம், அல்லது நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இங்கே வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரியே கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸாக இருக்கீங்க, ஹூஸ் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் தேன் 2.5 லேக்ஸ் அப்படின்னா அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சில காரணங்களுக்காக இந்த மாணவர்களுக்கு இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பே பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. As per the class prospectus class 12, the income certificate of parent candidates claiming fee exemption should be uploaded. சரிங்களா, ஸோ அதனால the candidates who have submitted invalid income certificate, உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது வருது, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை, வேலிட் லைவ் இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஆண்டு 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை முன்னாடி எடுத்துருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் வேலிடிட்டி இப்போ லைவில் இருக்கணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு உதவி செய்யாது, அதை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். The candidates who have submitted invalid certificates are given another opportunity to submit. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. This does not involve new application and this does not change any categories in the merit list. மெரிட் லிஸ்ட்டில் எந்த மாற்றத்தையும் இது கொண்டு வராது. போர்ட்டல் கொடுத்துட்டாங்க பாருங்கள். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டாக்குமெண்ட்டை, இன்கம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் வேண்டியதில்லை. அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கிற அப்டேட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக 212 சீட்டுங்கிறது பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. இதில் 106 இடங்கள் தான் ஃபில் ஆகியிருக்கு. ஃபில் ஆகாத 106 இடங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வரும். சரிங்களா, ஸ்டேட் கவுன்சிலிங் ஜென்ரல் இதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் மாதிரி கவர்மெண்ட் டென்டலை பொறுத்த வரைக்கும் 11 சீட் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய சீட் வேக்கன்சி பொசிஷன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்குரிய வேக்கன்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நேற்றுக்கு ஆஃப்லைன் நடக்கும்போது இந்த லிஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே இதை பார்த்து பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் இந்த பிடபிள்யூடியிலேருந்து அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அந்த அன்ஃபில்டு சீட்ஸ் நமக்கு கூடிய விரைவில் நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, அது ஆட் ஆகும்போது
நம்ம ஒரு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் கற்பக விநாயகா வெளியே போயிருக்கிறாங்க. அதே மாதிரி டென்டல் காலேஜஸ்லேயும் 2 காலேஜ், கற்பக விநாயகா டென்டல் காலேஜும், அதே மாதிரி இன்னொரு டென்டல் காலேஜ் ராஜாஸ் டென்டல் காலேஜும் நமக்கு வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வரல. ஸோ அதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து ராஜாஸ் வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்பக விநாயகா டீம்டு யூனிவர்சிட்டியை கன்வெர்ட் ஆனதுனால வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டும் சேர்ந்து அண்ணன் தம்பியாக சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்டேட் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதான் இந்த அப்டேட்டுங்க. இப்போதைக்கு வந்திருக்க மிக முக்கியமான அப்டேட். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஏ கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. கவர்மெண்ட் கோட்டாவில் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்தாலும் சரி, டியூஷன் ஃபீஸ் இஸ் எக்ஸம்ப்டட். ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸும் எக்ஸம்ப்டட். அந்த ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.